அதியமான் கோட்டை அருகில் தோக்கப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து பல பட்டிமன்றங்கள் இலக்கிய சொற்பொழிவுகள் ஆற்றி பல்வேறு சமூக பணிகள் செய்து வருகிறார். 1980 முதல் 1993 வரை நல்லப்பள்ளி ஒன்றிய பகுதிகளில் ஆசிரியராகவும் 1994 முதல் 1996 வரை தர்மபுரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராகவும் 1996 முதல் 1998 வரை கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் விரிவுரையாளராகவும் 1998 முதல் 2015 முதல் முடிய தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் இணை பேராசிரியராகவும் பணிபுரிந்தவர். இவர் 27 மாணவர்களுக்கு எம்பில் பட்டம் பெற வழிகாட்டிய ஆசிரியராகவும் 7 மாணவர்களுக்கு முனைவர் பட்டம் பெற வழிகாட்டி ஆசிரியராக விளங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தமது அரசு கல்லூரி பணிக்கு பின்பு 2015 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை தருமபுரி காமதேனு கலைக்கல்லூரிய முதல்வராகவும் 2016 முதல் 2018 வரை வெள்ளிச்சந்தை அருணாச்சலா பள்ளியினுடைய கல்லூரியினுடைய முதல்வராகவும் பணிபுரிந்து பல்வேறு பட்டிமன்றங்கள் நடத்திய திரு தங்கபாண்டியன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகிறது. என்னுடைய நிகழ்வுக்கு பெருமை அளிக்கிறது. அவரை வருக வருக நான் கூறி வரவேற்கிறேன். மேலான தமிழ்தாய்க்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய நிறுவனத்தாருக்கும் நிறுவனத்தாருக்கும் மற்றும் யூடியூப் ராமன் அவர்களுக்கும் என்னுடைய நீண்ட நாள் பால்ய நண்பராகவும் கணிதம், ஓவியம், இசை போன்றவற்றிலே மிகச்சிறந்த ஒரு திறமையாளராகவும் திகழக்கூடிய அன்பு நண்பர் அல்லிமுத்து அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய வேலையாக இது அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வழக்கறிஞர் சுபாஷ் ஐயா, சிவகுமார், காசிமணி ஆகியவர்கள் எல்லாம் இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். தருமபுரி மாவட்டத்தில் தெய்வ மனம் இன்று முதல் வீசிக்கொண்டிருக்க கடந்த 4 நாட்களாக வீசிக்கொண்டிருக்கிறது. 30 நாட்கள் வீசும். இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்கள் திரைப்பட மோகம் கொண்டவர்களாகவும் கிரிக்கெட் மோகம் கொண்டவர்களாகவும் மது பிரியவர்களாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இதுபோல தெய்வாம்சமிக்க நிகழ்வுகளை ஏற்படுத்துவது என்பது மிகவும் வரவேற்புக்குரியது, வணக்கத்துக்குரியது. அப்படிப்பட்ட நிகழ்வினை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்துலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது. அது கிருஷ்ண ஜெயந்தி அன்று மட்டும் அதற்கான விழாவினை செய்வார்கள். ஆனால் நீங்கள் 30 நாட்கள் இந்த விழாவினை செய்வது ஒரு மகத்தான சாதனை. இது நாளுக்கு நாள் பெரிய ஆலமரமாக வளரும் என்று நான் நம்புகிறேன். முதலில் விதையாக இருந்து செடியாக ஆகி அதன் பிறகு மரமாக மாறக்கூடியதுதான் எல்லா நிகழ்வுகளுமே. அப்படி இருக்க இந்த நிகழ்வு இப்பொழுது சிறிதாக தலைக்காவிரி போல சிறிய ஊற்றாக இருந்தாலும் எதிர்காலத்திலே அகண்ட காவேரியாக மாறும், அனைவர் உள்ளங்களிலும் தெய்வ பக்தியை நிறைக்கும் என்பதில் ஐயமில்லை. நான் இளவயது முதலிலே திருமால் மீது பக்தி உடையவர். அது என் நண்பர்களுக்கு தெரியும். என் மகனுக்கு ஹரிகிருஷ்ணன் என்றும் மகளுக்கு திருப்பாவை என்றும் பெயர் வைத்திருக்கிறேன். நாராயணனை தொழுபவர்கள் நன்றாக இருப்பார்கள். ஏனென்றால் அந்த நாராயணா என்னும் நாமம் பல நன்மைகளை செய்யும். புலம் தரும் செல்வம் தந்திடும், அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விசும் அருளும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் சொல்கிறார். வேறு எதையுமே நீங்கள் எந்த தெய்வத்தை நினைக்கிறீர்களோ இல்லையோ, நாராயணனை நினைத்தால் இத்தனை நன்மைகள் இருப்பதாக சொல்கிறார். ஒரு முறை
ஆதிசங்கரர் வம்சத்தைச் சேர்ந்த பெரியவாளிடம் ஒருவர் சென்று எல்லா நன்மைகளையும் கேட்கும்படியாக ஒரே பாடல் வர வேண்டும், அப்படி ஒன்று சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சைவராக இருந்த பொழுதும் இந்த பாசுரத்தை தான் சொன்னார். இந்த பாசுரத்தை தினமும் படித்தால், பக்தி ஓடு நாம் நினைத்தால், பூஜை அறையிலே நாம் வணங்கும் போது இதை சொன்னால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். கோதை நாச்சியாரின் வரலாறு பற்றி நீங்கள் இதுவரை முதல் நாளிலிருந்து சொல்லியிருப்பார்கள். 12 ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்களிலே ஒரே பெண் ஆழ்வாராக இருக்கக்கூடியவர் ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய கோதை நாச்சியார் என்று சொல்லக்கூடிய சூடி கொடுத்த சுடற்கொடி ஆவார். இந்த கோதை நாச்சியார் திருப்பாவை பாடல்கள் 30, நாச்சியார் திருமொழி என்று 143 பாடல்களையும் பாடியிருக்கிறார்கள். இது 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லோரும் வணங்கத்தக்க பாடலாக இருக்கிறது. இன்றைக்கும் மார்கழி முதல் நாள் துவங்கியதிலிருந்து மார்கழி முடியும் வரை திருப்பதி ஏழுமலை வெங்கடேஸ்வரன் கோவிலிலே சுப்பிரபாதத்திற்கு பதிலாக நம் இந்த ஆண்டாளின் பாடல் ஒழித்துக் கொண்டிருப்பது என்பது ஒவ்வொரு தமிழருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். சாதாரணமாக அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த ஆண்டாளின் பாடலிலே அவ்வளவு சக்தி, அவ்வளவு தெய்வீகம் காணப்படுகிறது. கடந்த 4 நாட்களாக முதல் 4 பாடல்களை சொல்லியிருப்பார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவி போதுமினோ நேர்விளையர் என்று தொடங்கும் அந்த முதல் பாடல் தோழிகளை எல்லாம் இறைவனை வணங்குவதற்கு உடல் தூய்மை உள்ள தூய்மையோடு வந்து கூடுமாறு அழைக்கக்கூடிய பாடலாக இருக்கிறது. அடுத்த பாடலாக இருக்கக்கூடியது வையத்து வாழ்வீர்கள் நாங்கள் நம் பாவைக்கு செய்யும் கருமங்கள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவா என்று பாடி. ஆகவே உயிர் பிழைப்பதற்காக, இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ்வதற்காக சொல்லப்பட்ட பாடல் 2வது பாடல். அடுத்தது 3வது இருக்கக்கூடியது நீங்காத செல்வம் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒருவர் செல்வம் இருந்தால் அவருக்கு நிம்மதி வந்துவிடும். பாக்கெட்ல ஒன்றுமே இல்லாத போது ஒருத்தர் மூஞ்ச பாருங்க, பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்கும்போது அவருடைய மூஞ்ச பாருங்க, வித்தியாசம். ஒரு தைரியம் தெம்பு வந்துவிடும். ஆகினாலே பணம் பத்தும் செய்யும் என்பார்களே, அந்த பணம் வேண்டுமல்லவா, அதை விரும்புபவர்கள் இந்த பாடலில் சொல்லும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீடாரினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள அப்படிங்கிற பாட்டு வருது. ஊடு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப நீங்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். தோழியர்களே, நீங்கள் வந்து என் பாவை நோம்பிலே கலந்து கொண்டு நாம் எல்லோரும் சேர்ந்து இறைவனை வணங்கினோமானால், யமுனை நதியிலே நாம் பாவையை செய்து வணங்கினோமானால் நல்ல செல்வம் நமக்கு கிடைக்கும், வாருங்கள் என்று அழைக்கிறார். அது 3வது பாட்டாக சொல்லியிருப்பார்கள். அடுத்தது எல்லாத்துக்கும் காரணம் மழைதான். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. மழை பெய்யாமல் நம்ம மாவட்டத்தில் கெடுக்குது, மழை பெய்து தென் மாவட்டங்களிலும் சென்னையிலும் கெடுக்கிறது. ஆகவே மழை நல்லது கெட்டது இரண்டையும் செய்யக்கூடிய பேராற்றல் வாய்ந்தது. அப்படிப்பட்ட மழை அளவோடு பெய்து எங்கள் நிலங்களில் எல்லாம் நீர்வளம், மீன்வளம், பால்வளம் எல்லாம் செழிக்க வேண்டும் என்பதற்காக 4வது பாடலை ஆண்டாள் பாடி. ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழினுள் புக்கு முகந்து கூடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து வாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சார்கம் உதித்த சரமலை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உன் கையிலே இருக்கக்கூடிய சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கரம் போல இடி மின்னல் ஏற்பட்டு மழை பொழிந்து
ஆழியின் நிறம் கடலின் நிறம் கொண்ட கண்ணனே, உன் கையில் இருக்கக்கூடிய சக்கரப்படை போல மின்னல் மின்ன வேண்டும், சங்கு ஊதுவது போல இடி இடிக்க வேண்டும். அவ்வாறு மழை ஏற்பட்டு கடலிலே இருக்கக்கூடிய நீரினை முகந்து கொண்டு அது எங்கள் நிலங்களிலே பெய்ய வேண்டும். அதனால் நாங்கள் மழை வளமும் நிலவளமும் நீர்வளமும் பால்வளமும் பெருக வேண்டும் என்று மழையை வேண்டுகிறாள் 4வது பாடலிலே. அடுத்ததாக இன்றைக்கு பாட வேண்டிய பாடல், இன்றைக்குரிய பாடல், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை வாயினால் தூயோமாய் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் தெரிந்தேலோர் எம்பாவாய். ஒவ்வொரு பாடலின் முடியிலும் எம்பாவாய் எம்பாவாய் அந்த ஒரு பொம்மையை வைத்து, நாராயணனுடைய பொம்மையை வைத்து அந்த பொம்மையிடம் சொல்கிறார், இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும்னு. அந்த பொம்மை மூலமாக இறைவன் அதை கூர்ந்து கவனித்து நமக்கு அதை செய்யப்படுகிறார். திருமாலை பற்றி சொல்லும் பொழுது மாயனை, மாய வித்தைகள் செய்து மக்களையும் உலகத்தையும் காக்கக்கூடியவனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, மண்ணுதல் என்றால் நிலை பெற்றிருத்தல், வடமதுரையிலே நிலை பெற்றிருத்தல். வடமதுரையிலே இருந்த சிறையிலே தான் தேவகி என்கின்ற அந்த அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் கண்ணன். அதனால்தான் வடமதுரை மைந்தனை என்று சொல்கிறார். தூய பெருநீர் யமுனை துறைவன், தூய்மையான பெருக்கெடுத்து ஓடக்கூடிய யமுனை நதியினுடைய தலைவனாக இருந்தவர். அங்கிருந்து கொண்டுதான் எல்லா ஆயர்பாடி சிறுவர்களையும் அவர் காப்பாற்றினார். அந்த யமுனை நதியிலே இருந்த காளிங்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அனகொண்டா பாம்பினை மிதித்து அதனை கொன்று அங்கிருக்கக்கூடிய மாடு மேய்க்கக்கூடிய ஆயர்பாடி சிறுவர்களை எல்லாம் காப்பாற்றினார். அதனால் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை யமுனை துறைவனை, ஆயர் என்றால் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையர்கள் குலத்திலே சாமி தோன்றி அந்த குலத்திற்கே ஒரு பெருமை சேர்ந்து விட்டது. நமக்கிடையிலே ஒரு IAS அதிகாரி, IPS அதிகாரி, ஒரு ஜனாதிபதி, ஒரு பெரிய மந்திரி இப்படி தோன்றினால் நம்முடைய வீட்டுக்கும் நம் இனத்திற்கும் பெருமை அல்லவா? அதுபோல பகவான் அந்த இடையர் குலத்திலே தோன்றியதனால் அந்த இடையர் குலத்திற்கே ஒரு பெருமையும் எந்த காலத்திற்கும் ஒரு சிறந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைத்துவிட்டது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, பெற்ற தாயினுடைய வயிற்றினை ஒளிமிக்கதாக செய்து அதற்கு பெருமை சேர்த்தவன் கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணனை தூயோமாய் மன சுத்தத்துடனும் உடல் சுத்தத்துடனும் பாவை நோம்பிற்கும் இடத்திலே தூமலர் தூவி தொழுது, தூய்மையான மலரினை தூவி அந்த பாவையினை அந்த திருமாலை தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, வாயார பாடி மனதார சிந்தித்தோமானால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். இது ஒரு அற்புதமான சொல், வேறு எந்த இலக்கியத்தில் பார்க்க முடியாது. இதுவரை நாம் செய்த பாவங்களும் இனி நம்மை அறியாமலோ அறிந்தோ செய்யக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய பாவங்களும் தீயில் போட்ட பஞ்சு போல நம்மை விட்டு போய்விடும். அதனால தீயில் தூசாகம் அல்பம் போட்ட பஞ்சு போல அது சாம்பலாகி போய்விடும். ஆகவே செய்த பாவங்களை எல்லாம் போக்கிவிடும் நம் பாவை நோன்பு என்று சொல்றதுதான் 5வது பாடல். இறைவன் பேரழகுடையவன், அதுவும் கண்ணன் என்றால் இன்னும் பேரழகுடையவன். 10 அவதாரங்களை எடுத்தவன். இறைவனின் அழகை கம்பர் தன் கம்பராமாயணத்திலே முகப்படலம் அல்லது கங்கைகான் படலம் என்கின்ற படலத்திலே சொல்கிறார். ராமனும் சீதையும் லட்சுமணனும் வரிசையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நாட்டை விட்டு துரத்தப்பட்டதனால் அந்த அழகினை கம்பர் சொல்வது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மழை முகிலோ மறிகடலோ ஐயோ இவன் அழகென்பதோ அழியால் அடிவுடையான் அப்படின்னு சொல்றான். ஆகவே இந்த ராமனுடைய அழகு அவ்வளவு பேரழகுடையதாக இருக்கிறது. அது பொம்மையிலும் இருக்கிறது. எத்தனையோ பொம்மைகள் இருக்கலாம். கிருஷ்ணர் பொம்மை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இந்த
நம்ம அதியமான் கோட்டையில் மண்பானை செய்கிறவங்கெல்லாம் செய்கிறாங்க. காளியம்மன் தேர் திருவிழாவிலையும் இந்த மாதிரி பொம்மைகள்லாம் செய்கிறாங்க. நிறைய பொம்மை இருக்கு. ஆனால் அதில் ஒரு கிருஷ்ணர் பொம்மை இருந்தால், குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த கிருஷ்ணர் பொம்மையை தான் முதல்ல எடுக்கிறாங்க, வாங்குறாங்க. ஏனென்றால் அதில் தெய்வீகம் உள்ளது, அழகு இருக்கிறது. ராமா, உன்னுடைய அழகை கண்டு நான் வியந்து போகிறேன். உன் அழகு என்னை கொல்லுகிறது. பெண்கள் கண்களில் வைத்துக் கொள்ளக்கூடிய அஞ்சனை மை என்று சொல்வதா, கடலின் நீளம் என்று சொல்வதா, அல்லது மேகத்தின் நிறம் என்று சொல்வதா, மரகதம் என்று சொல்வதா, இத்தனை வண்ணங்களும் ஒன்று சேர்ந்து குழைத்தது போல உன்னுடைய அழகு காணப்படுகிறது என்று அவர் சொல்கிறார். இப்படி இந்த இனிமையான நன்னாளிலே 5வது பாடல், இந்த 5வது பாடலை நாம் படித்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீயில் போட்ட பஞ்சு போல சாம்பலாகி நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து நாம் புனிதர்களாக ஆகிவிடுவோம் என்று சூடி கொடுத்த சுடற்கொடி நாச்சியார் அவர்கள் கூறுவது நம்முடைய மனதை கவர்கிறது. இந்த பாடலை நாம் விரும்பி படிப்போமாக என்று சொல்லி, இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருப்பதனால் நிறைய குறிப்புகள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் சொன்னோம்னா லேட் ஆகும். திருவெம்பாவை கூட இருக்கு, அதெல்லாம் சொன்னோம்னா காலதாமதமாகும். எனவே மற்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு நான் வழிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.